யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எனக்கு இந்த கடைசி 3 கோள் மறந்து விடும். அதில் அந்த யுரேனஸ் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோள்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பேரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ளூட்டோவை கடைசியில் ஒரு கோளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இந்த யுரேனஸு சூரியன்லேருந்து 2.92 பில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. இவ்வளோ தூரத்தில் இருந்தாலே நிச்சயமாக அது குளிர்ச்சியாக தான் இருக்கும். இதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வாயேஜர் 2ங்கிற ஒரு விண்கலம் போணுச்சு. அது யுரேனஸுக்கு மட்டும் போல பல வேலைகளுக்கு போணுச்சு. அதில் அந்த யுரேனஸையும் அது ஃபோட்டோ எடுத்தது. மொத்தமாக யுரேனஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிலவு இருக்குது. இந்த யுரேனஸ் கோளையும் சரி 5 நிலவும் சரி இந்த வாயேஜர் 2 விண்கலம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனுச்சு. இதில் இந்த 5 நிலவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 நிலவு தான் இப்போ விஞ்ஞானிகள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அதில் அப்படி என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னா 5 நிலவோட ஃபோட்டோவையும் வாயேஜர் 2 எடுத்து அனுப்புனது. அந்த ஃபோட்டோ இதில் காட்டுற பாருங்க. அதில் ஒரு நிலவோட பேர் தான் மிராண்டா. மிராண்டாங்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் நினைக்காதீங்க, பரவாயில்ல, ஞாபகம் வச்சுட்டாலும் பரவாயில்ல. இந்த மிராண்டா கோளை ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க. அப்படி என்ன நடந்ததுன்னா, இந்த மிராண்டா கோளை வாயேஜர் 2 விண்கலம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதை எல்லா விஞ்ஞானிகளுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. இப்போ இந்த கோளை பார்த்திங்கன்னா இது சூரியன்லேருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ இந்த கோள் சூரியனுக்கும் இந்த கோளுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ தனியாக போய் எங்கேயாவது போய் இருந்துக்கன்னு சொல்லி சூரியனே தூக்கி வீசினா போல் இருக்குது. இந்த கோளை நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வடிவமே இல்லை, ஏகப்பட்ட செதஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது. இந்த கோள் பல வகையில் அடிவாங்கின கோள் மாதிரி தான் இருக்குது. இதுக்குன்னு ஒரு தனி வடிவம் இல்லை, இதில் வாயுக்கள் இருக்கிற மாதிரி தெரில. ஆக்சுவலாக இந்த கோளில் எதுவுமே இல்லை, இது ஒரு கோளே இல்லை, ஏதோ அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபோட்டோவில் தெரிஞ்சுது. இதில் உயிர்கள் வாழ எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை. இந்த கோளில் உயிர்கள் இருக்குன்னே சொல்லவே முடியாது. ஏன்னா யுரேனஸ் முழுக்க முழுக்க படர்ந்து போயிருக்கலாம். இந்த 5 நிலவுகளும் ஒரு ஒழுங்கான கோள்கள் வடிவமே அதுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இதில் உயிர்கள் வாழ நிச்சயமாக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி இதை அப்படியே தூக்கி ஓரம் வச்சிடுறாங்க. யுரேனஸோட ஆய்வையும் யுரேனஸை பற்றின எல்லா டீட்டெயிலையுமே எல்லா விஞ்ஞானிகளுமே ஓரம் கட்டிடுறாங்க. ஆனால் அதில் நாசாவோட ஒரு டீம் மட்டும் அதை தொடர்ச்சியாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ இந்த யுரேனஸும் சரி, இந்த யுரேனஸோட 5 நிலவுகளோட ஃபோட்டோவும் சரி, எல்லாமே வாயேஜர் 2 கொடுத்தது தான். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சேட்டலைட்டும் அதை எடுத்து அனுப்பலை. வாயேஜரோட ஃபோட்டோக்கள் தான் உலகமே இந்த யுரேனஸை பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புனது இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1986 வாயேஜர் 2 எடுத்து அனுப்புன இந்த ஃபோட்டோ. வாயேஜர் 2 விண்கலத்தை அனுப்புன நாசா விஞ்ஞானிகள் ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க, இந்த கோளையும் வாயேஜர் 2 விண்கலம் போன நேரம் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது வாயேஜர் 2 விண்கலம் யுரேனஸை ஃபோட்டோ எடுக்கிற டயத்தில் ஒரு சூரிய புயல் அந்த இடத்துல வீசியிருக்கு. அந்த சூரிய புயலால் கோளுக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும், சேட்டலைட்டுக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த சேட்டலைட் வாயேஜர் 2 ஃபோட்டோ எடுக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த புயல் வீசினதுனால இந்த வாயேஜர் 2ஆல் சரியாக அந்த கோளை ஃபோட்டோ எடுக்க முடியலை. இந்த கோள் முழுமையான ஃபோட்டோ கிடையாது. இந்த கோள் ஃபோட்டோ எடுக்கப்படும் பொழுது சூரிய புயலால் தாக்கப்பட்டு பல வகையில் அது செதஞ்சிருக்கு. அந்த டைமில் எடுத்ததுனால இந்த கோளை பற்றின முழு டீட்டெயில் இவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ வராங்க. இந்த விஞ்ஞானிகள் பல வகையில் இதை ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த வாயேஜர் 2 போன டைம், சூரிய புயல் வீசின டைம், இதெல்லாம் வச்சு தான் இப்போ இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வாயேஜர் 2 எடுத்த ஃபோட்டோ, அதாவது யுரேனஸோட நிலவுகளை யுரேனஸையும் எடுத்த ஃபோட்டோவில் உண்மைத்தன்மை இல்லை. அப்போது மீண்டும் அதை சூரிய புயல் இல்லாத நேரத்தில் சரியான நேரத்தில் ஃபோட்டோ எடுத்தால் அதுலேருந்து பல தகவல்கள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த யுரேனஸும் சரி, யுரேனஸோட 5 நிலவுகளும் சரி, இந்த சூரிய புயலால் காந்தப்புலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை இது அந்த இடத்துல சூரிய புயல் வீசாமல் இருந்திருந்தால் அதில் கடல்கள் இருந்திருக்கலான்னோ, அந்த கடல்களில் மீன்கள் உள்பட எல்லா உயிரினங்களும் வாழலான்னு இப்போ இந்த விஞ்ஞானிகள் அடித்து சொல்கிறாங்க. யுரேனஸோட தட்பவெப்பநிலை, யுரேனஸோட அமைவிடத்தை பொறுத்து அதில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற தகுதி நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காந்தப்புலம் மாறுபாடு, சூரிய புயல் இதோட தாக்குதல் மற்றும் இல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த தகவல்கள்லாம் முன்கூட்டியே கிடச்சிருக்கும். அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தகவல் நமக்கு கிடச்சிருக்கும். நாசா விஞ்ஞானிகளோட ஒரு டீம் இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுனால பல விஞ்ஞானிகளும் இப்போ தன்னோட கவனத்தை முழுக்க யுரேனஸ் மேலேயும் யுரேனஸோட 5 நிலவுகள் மேலேயும் வச்சுருக்காங்க. ஒருவேளை இப்படி நடந்திருந்தால் நமக்கு யுரேனஸை பற்றின டீட்டெயில் கிடைக்காம போயிருக்க நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நாசா என்ன பண்ணுறாங்க, இதை மறுபடியும் இந்த ஆராய்ச்சியை தொடங்கணும், மீண்டும் யுரேனஸை பற்றின ஆராய்ச்சியை நம்ம கையில் எடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால் அவங்க ஒரு சேட்டலைட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது நாசாவோட வாயேஜர் 2 விண்கலத்தோட தலைமை விஞ்ஞானிகள் கீழே
அவங்க பல கட்ட ஆராய்ச்சி செஞ்சு இந்த வாயேஜர் 2 மாதிரியே இதை விட அட்வான்ஸாக ஒரு சேட்டலைட்டை அவங்க உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாசா டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு சேட்டலைட் அனுப்பி வைக்கலாம், அது போய் யுரேனஸை எப்படி ஆராய்ச்சி பண்ணுது, இது இந்த வாயேஜர் 2லேருந்து கிடைச்ச தகவல்கள்லாம் உண்மைதானா, இல்லை இந்த சூரிய புயல் வீசினதும் இந்த கோள்கள் செதஞ்சதும் உண்மைதானாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வாயேஜர் 2 மாதிரியே ஒரு சேட்டலைட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் யுரேனஸ் ஆர்பிட்டர் மற்றும் ப்ரோப்னு சொல்லப்படுற இந்த சேட்டலைட். இதை அவங்க அனுப்பி வைக்க இன்னும் 20 வருஷம் ஆகும். அதாவது 2045 தான் அதை அனுப்ப போகிறாங்க. 1977 அனுப்பப்பட்ட வாயேஜர் 2 பல சாதனைகளை புரிஞ்சதுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த யுரேனஸ் விஷயத்தில் தான் சின்னதாக ஒரு மைனஸ் ஆகிட்டுனே சொல்லலாம். இதை கண்டுபிடிக்க தான் இப்போ இந்த சேட்டலைட்டை அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சேட்டலைட் இன்னும் பல தகவல்களை நமக்கு கொண்டு வரும்னு உண்மையாகவே சொல்லலாம். 1977லேயே இப்படி ஒரு சேட்டலைட்டை உருவாக்குன நாசா விஞ்ஞானிகளுக்கு ஒரு சல்யூட் வச்சே ஆகணும். இப்போ இந்த யுரேனஸ் காந்த புலத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் தான் வாயேஜர் 2 ஃபோட்டோ எடுத்ததுங்கிறத கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளுக்கும் ஒரு சல்யூட் வச்சே ஆகணும். ஏன்னா இதில் பின்னால் நிறைய கண்டுபிடிப்புகள் நமக்கு தெரிய வரப்போகுது. வாயேஜர் 2 மற்றும் ஆர்பிட்டர் மற்றும் ப்ரோப்புங்கிற எதிர்கால சேட்டலைட் மூலமாக 2045 யுரேனஸை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள போகிற வாயேஜர் ஆர்பிட்டர் மற்றும் ப்ரோப்போட செயற்கைக்கோள் என்னென்ன செய்ய போகுதுங்கிறத பற்றி நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். எல்லாருக்குமே இது ரொம்ப ஆர்வமான விஷயமாக தான் இருக்குது. நம்ம பூமியில் இருக்க நிலவில் தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ, அதையும் நம்ம இந்தியா கண்டுபிடிச்சு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ, அது மாதிரி இந்த யுரேனஸில் ஏதாவது தண்ணீரோ அல்லது உயிரினங்களோ இருக்குன்னு நமக்கு தெரியும் போது அந்த சந்தோஷம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக்கர்ஸ் எல்லாருக்கும் நன்றி.